This sermon, Things That Ought to Be, was delivered on Sunday evening, December 5th, 1965 at the First Assembly of God in Rialto, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா ரியால்டோவில் உள்ள முதலாம் தேவனுடைய சபையிலே திங்ஸ் தட் ஆர் டு பி, இனி வரப்போகும் காரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். இருக்கிறார். What science preparing for you? Or death. That's right. விஞ்ஞானம் உங்களுக்காக எதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது? அதிக மரணத்தையே. அது உண்மை. Sputniks and everything going up, all these things to scatter death and everything across the earth. Don't look to that. Turn your head higher than that towards heaven. ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள்களும் மேல் நோக்கி செல்லுகிற ஒவ்வொன்றும் இந்த எல்லா காரியங்களுமே பூமி முழுவதிலும் மரணத்தையே பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதை நோக்கி பார்க்காதீர்கள். அதை பார்க்கலும் இன்னும் உயரமாக பரலோகத்தை நோக்கி வாரு, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். Look where Jesus sits on the right hand of God tonight, ever living to make intercessions on our confession of what we believe His word to be the truth. இன்றிரவு தேவனுடைய வலது பாரசத்தில் நம்முடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். என்னத்திற்காக? நாம் அவருடைய வார்த்தை சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். Now we find this life holds all kinds of evils. So therefore the life that is to come won't have it. This one has lust and sickness, death. இப்பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விதமான பொல்லாங்குகளையும் உடையதாக இருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஆகையால் வரப்போகின்ற ஜீவியமானது அந்த விதமான பொல்லாங்கை உடையதாகிறாது. இந்த ஒன்றே இச்சையையும் சுகவீனத்தையும் மரணத்தையும் உடையதாக இருக்கிறது. Because what is it? It's not the house that He's going to prepare. This is a pest house. How many knows what a pest house is? Sure. Well, that's what you're living in. A pest house is where they put all the diseased people. ஏனென்றால் அது என்னவாய் இருக்கிறது? அவர் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிற வீடு இதுவல்ல. இது ஒரு தொற்று நோய் மருத்துவமனை போன்ற வீடாக இருக்கிறது. ஒரு தொற்று நோய் மருத்துவமனை வீடு என்றால் என்னவென்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக அதில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தொற்று நோய் மருத்துவமனை வீடு என்பது வியாதிப்பட்ட எல்லா ஜனங்களையும் வைக்கும் ஒரு இடமாகும். Well, that's just what sin done to us, put us in an earthly pest house. Where they wouldn't let anyone else come in the pest house because there's all kinds of germs flying around in there, and the people will take these germs and be sick themselves. And sin brought us into the devil's pest house. அதைத்தான் பாவம் நமக்கு செய்துள்ளது. பாவமே நம்மை இந்த பூமிக்குரிய தொற்று நோய் மருத்துவமனை வீட்டில் வைத்துள்ளது. அந்த தொற்று நோய் மருத்துவமனை வீட்டில் எவரையுமே உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே எல்லா விதமான கிருமிகளும் சுற்றி பறந்து கொண்டிருக்க ஜனங்கள் இந்த கிருமிகளை பெற்று தாங்களாகவே சுகவீனம் அடைந்து விடுவர். பாவமே நம்மை இந்த பிசாசினுடைய தொற்று நோய் மருத்துவமனை வீட்டிற்கு கொண்டு வந்தது. Oh, but the other one is called my Father's house. I'll go and prepare a place for you. Take you out of this pest house and deliver you into my Father's house. Amen. ஆனால் மற்றொன்றோ என் பிதாவினுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். உங்களை இந்த தொற்று நோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து என் பிதாவினுடைய வீட்டிற்குள் கொண்டு சேர்ப்பேன். ஆமென். There you are. Take you out of this old earthly pest house. He's gone to prepare a place, a perfect place, where no evil exists, no sickness exists, no old age exists, no death exists. அங்குதான் நீங்கள் இருப்பீர்கள். இந்த பழைய பூமிக்குரிய தொற்று நோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்வேன். அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பொல்லாங்கே இல்லாத, சுகவீனமே இல்லாத, வயோதிகமே இல்லாத, மரணமே இல்லாத ஒரு பரிபூர்ண ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். It's a perfect place calling you to that perfection. And you have to be perfect to get there.
The Bible said so. Jesus said, "Be ye therefore perfect, even as your Father in heaven is perfect." அது அந்த பரிபூரணத்திற்கு உங்களை அழைக்கிற ஒரு பரிபூரண ஸ்தலமாயிருக்கிறது. நீங்கள் அங்கு செல்ல பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். வேதம் அவ்வண்ணமாக கூறியுள்ளது. இயேசு ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். And it's a perfect kingdom, so it must be a perfect people come, because you have to stand and be married to a perfect Son of God, and you must be a perfect bride. அது ஒரு பரிபூர்ண ராஜ்யமாக இருக்கிறது. எனவே அதில் பரிபூர்ணமான ஜனங்கள் வரவேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பூரண சர்க்குணரான தேவகுமாரனை விவாகம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு பரிபூர்ண மனவாட்டியாய் இருக்க வேண்டும். So how can you do it through anything else but the perfect word of God, which is the waters of separation that washes us from our sins? That's right. ஆகையால் நீங்கள் அதை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிற தீட்டு கடிக்கும் ஜலமாயிருக்கிற பரிபூர்ண தேவனுடைய வார்த்தையை தவிர வேறெந்த காரியத்தினூடாக உங்களால் அதை செய்ய முடியும்? ஆமென். அது உண்மை. The blood of Jesus Christ, think of it. The dripping bloody word. Amen. The blood, the word of God, bleeding blood to wash the bride in. Amen. Yes, sir. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது சொட்டுகிற ரத்த வார்த்தை ஆகும். ஆமென். ரத்தம், தேவனுடைய வார்த்தை மனவாட்டியை கழுவுவதற்கு ரத்தத்தை கசிந்தது. ஆமென். ஆமையா. She stands perfect, virgin, unadulterated. She never sinned in the first place. Amen. She was trapped into it. ஆகையால் அவள் பரிபூர்ணமான கன்னியாக விபச்சாரமற்றவளாக நிற்கிறாள். அவள் முதலிலேயே ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை. ஆமென். அவள் அதற்குள் கன்னியாக பிடிக்கப்பட்டாள். புரிகின்றதா? There's the Father's house that he's gone to prepare. அவர் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிற அந்த பிதாவினுடைய வீடு அங்குள்ளது. This one come by sex and from the fall and must fall with the fall. No matter how much you patch the old thing up, she's going to fall anyhow. இந்த ஒன்றோ இனச்சேர்க்கையினால் தோன்றினபடியால் வீழ்ச்சியிலிருந்து வீழ்ச்சியுடனே விழுந்து போக வேண்டும். நீங்கள் பழைய காரியத்துடன் எவ்வளவுதான் ஒட்டு போட்டாலும் சரி, அது எப்படியாயினும் விழத்தான் போகிறது. She's done because she's doomed, because God said so. She's finished. God is going to destroy it. He said so. There will be a renovation of the whole thing. You believe that? அவள் அதை செய்திருக்கிறாள். ஏனென்றால் அவள் ஆக்கிரமிப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கிறாள். ஏனென்றால் தேவன் அவனமாக கூறினார். அவள் முற்று பெற்று விட்டாள். தேவன் அதை நிர்மூலமாக்கப் போகிறார். அவர் அவனமாய் கூறியுள்ளார். முழு காரியமும் புதிதாக்கப்படும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? In the beginning, when the world had its birth, when God pulled back the water first off the earth, like he did the water from the mother's womb, there was a world born. Yes, and peoples begin to live on it when God put them on there. ஆதியிலே உலகமானது அதனுடைய பிறப்பில் இருந்தபோது, தேவன் முதலில் தண்ணீரை பூமியிலிருந்து பிரித்தெடுத்த போது, அதாவது அவர் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து தண்ணீரை பிரித்தெடுப்பது போன்று செய்த போது, அங்கே ஒரு உலகம் பிறந்தது. ஆம், தேவன் ஜனங்களை அங்கே வைத்தபோது அதன் மீது அவர்கள் வாழத் துவங்கினர். And then they began to sin, and it was baptized by immersing in the days of Noah. Then it was sanctified by the blood of the Creator dropping upon it. அதன் பின்னர் அவர்கள் பாவம் செய்ய துவங்கினர். எனவே அது நோவாவின் நாட்களில் அது தண்ணீரினால் முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது. அதன் பின்னர் அது அதன் மேல் விழுந்த சிருஷ்டிகரின் இரத்தத்தினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டது. And now that's the way you come, through justification, to believe God. You were baptized unto repentance, or for the remission of your sins. இப்பொழுது அந்த விதமாகவே நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படி நீதிமான் ஆகுதலினூடாக வருகின்றீர்கள். நீங்கள் மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். இல்லை, உங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். You confessed your sins before God, and he forgave you for it, and you was baptized to show that you had been forgiven. நீங்கள் உங்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டீர்கள். அவர் அதற்காக உங்களை மன்னித்தார். நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்பதை காண்பிக்கவே நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள். Confessing to the people and showing to the world that you believe that Jesus Christ died for you, and he took your place, and now you stand in his place. He become you that you might become him. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை உலகிற்கு காண்பித்து ஜனங்களண்டை அறிக்கை செய்கிறீர்கள்.
அவர் உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நீங்கள் அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை போலாகும்படிக்கு அவர் உங்களைப் போலானார். Then the sanctifying power of God cleansed all the habits out of your life. You used to smoke, drink, do things that wasn't right, tell lies, everything. ஆகையால் தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வல்லமையே உங்களுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா பழக்கங்களையும் சுத்திகரித்தது. நீங்கள் புகைப்பிடித்து, குடித்து, சரியில்லாத காரியங்களை செய்து, பொய்யுரைத்து, மற்ற எல்லா காரியங்களையும் செய்து வந்தீர்கள். Then the sanctifying power of the blood of Jesus Christ comes into your life. It takes all the things away from you. அப்பொழுது பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய ஜீவியத்திற்குள்ளாக வந்து உங்களிடத்தில் இருந்து இந்த எல்லா காரியங்களையும் தூர கொண்டு செல்கிறது. If you happen to say something's not wrong, quickly say, "Wait a minute, pardon me. I didn't mean to say it like that." See? நீங்கள் ஏதோ காரியம் தவறா இல்லை என்று கூற நேர்ந்தால் உடனே ஒரு நிமிடம் பொறு, என்னை மன்னித்துக்கொள், நான் அதை அந்த விதமாக கூறும்படிக்கு நினைக்கவில்லை என்கிறீர்கள். புரிகின்றதா? The devil got a trap sitting there, but you've got grace to come back if you're a real Christian. Say I was wrong. பிசாசு அங்கே ஒரு கனியை வைத்தான். ஆனால் நீங்கள் திரும்பி வரும்படிக்கு கிருபையை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நான் தவறாய் இருந்தேன் என்பீர்கள். Yes. So therefore, now the next thing you received was the baptism of the Holy Ghost and fire. ஆம், இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிற அடுத்த காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அக்கினியுமாயிருக்கிறது. Now God, when this millennium is over, God's going to give the world a baptism of fire. It's going to blow the whole thing up. The heavens and earth will be on fire. Peter said so. இப்பொழுது தேவன் இந்த 1000 வருட அரசாட்சி முடிவரும் போது தேவன் இந்த உலகிற்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அது முழு காரியத்தையும் நிர்மூலமாக்க போகிறது. வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாகும். பேதுரு அவண்ணமாய் கூறினான். And the thing will have a baptism of fire, renovation of the whole thing, and then there will be a new heavens and a new earth. That's when where dwelleth righteousness. That's where we are. பெற்றுக்கொள்ள போகும் ஒரு அக்கினி அபிஷேகமானது முழு காரியத்தையும் புதுப்பிக்கும். அதன் பின்னர் அங்கே ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அப்பொழுதுதான் அங்கே நீதிவாசமாயிருக்கும். அங்குதான் நாம் இருப்போம். We have become from mortal beings, from time beings to eternal beings. நாம் அழிவுள்ள நிலையிலிருந்து கால வரையறையுள்ள நிலையிலிருந்து நித்தியத்திற்குள்ளானவர்களாக மாறியிருக்கிறோம். When the Word of God lit our souls and we become sons and daughters of God with the attributes, the gene of God in us to be sons and daughters of the Father God in heaven. Crying, Abba, Father, my God, my Father's house. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒளியூட்டும் போது நாம் நமக்குள் தேவனுடைய மரபணுவை பெற்ற அவருடைய தன்மைகளோடு தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மாறி பிதாவின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறபடியால் பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி, அப்பா பிதாவே, என் பிதாவினுடைய வீட்டில் உள்ள என் தேவனே என்று கூப்பிடும் சாக்கியம் பெற்றுள்ளோம். Now, this whole world must fall because it come through sex and it come through disobedience in the beginning, and we was born here through sex, through the fall, and it must go right back the same way to the fall. இப்பொழுது இந்த பழைய உலகம் விழுந்து போக வேண்டும். ஏனென்றால் அது இனச்சேர்க்கையினூடாக தோன்றினது. அது ஆதியிலே கீழ்ப்படியாமையினூடாக வந்தது. நாம் இங்கே வீழ்ச்சியினூடாக இனச்சேர்க்கையினூடாக பிறந்தோம். எனவே அது அதே விதமாக வீழ்ச்சிக்கு திரும்பி போக வேண்டும். But the one he is now preparing for you cannot fall because he is making it so. I've gone. ஆனால் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஒன்றோ விழுந்து போக முடியாது. ஏனென்றால் அவர் அதை அவண்ணமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் போயிருக்கிறேன். What if we just have to stay in this kind of a body? Aren't you glad there's such a thing as death? நாம் இந்த விதமான ஒரு சரீரத்திலேயே தரித்திருந்தால் என்னவாகும்? மரணம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? Now, isn't that strange? But now say, for instance, a few years ago, I was a little boy. And now I'm a middle-aged man. இப்பொழுது அது வினோதமா இல்லையா? ஆனால் இப்பொழுது உதாரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஒரு சிறு பையனாக இருந்தேன். இப்பொழுது நான் நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன். I've got a friend sitting right there, Mr. Dow, and he's 93 years old a few days ago. Look at him now. 40 or 45 more years, that would be me. அங்கு திரு டவ் என்னும் பெயர் கொண்ட ஒரு நண்பர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தான் அவருக்கு 93 வயது முடிந்தது. இப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள். இன்னும் 40 அல்லது 45 வருடங்களுக்கு பின் நான் அவ்வாறு இருப்பேன். Now put another 40 years on him. Where would you go? இப்பொழுது இன்னும் 40 வருடத்தை அவருக்கு கூட்டுங்கள்.
அப்பொழுது அவர் எங்கே செல்வார்? I'm glad that there's something to get us out of this pest house. There's an open door that's called death. Jesus stands in that door. Amen. இந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியான ஏதோ காரியம் இருக்கிறதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு திறந்த வாசல் உள்ளது, அது மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு அந்த வாசலிலே நிற்கிறார். ஆமென். He'll guide me over the river. He'll take me through that door. அவர் அந்த ஆற்றண்டை என்னை வழிநடத்துவார். அவர் அந்த வாசலினூடாக என்னை கொண்டு செல்வார். There's a great door standing down there called death, and every time your heart beats, you're one beat closer to it. மரணம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய வாசல் அப்பால் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இருதயம் துடிக்கும் போது நீங்கள் அதற்கு ஒரு துடிப்பு அருகாமையில் இருக்கிறீர்கள். Someday I must come to that door. You must come there. என்று ஒரு நாள் நான் அந்த வாசலண்டை வர வேண்டும், நீ அங்கே வர வேண்டும். But when I come there, I don't want to be a coward. I don't want to scream and back off. I want to come to that door, wrap myself in the robes of His righteousness, not mine, His. ஆனால் நான் அங்கே வரும்போது நான் ஒரு கோழையாயிருக்க விரும்பவில்லை. நான் கூச்சலிட்டு திரும்பி ஓட விரும்பவில்லை. அவருடைய நீதியின் வஸ்திரத்தில் என்னை சுற்றிக் கொண்டு அந்த வாசலண்டை நான் வர விரும்புகிறேன். என்னுடைய நீதியின் வஸ்திரத்தில் அல்ல. By this I know that I know Him in the power of His resurrection, that when He calls, I'll come out from among the dead to be with Him out of this pest house. இதன் மூலம் நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அறிவேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதாவது அவர் அழைக்கும் பொழுது அவரோடு இருக்கும்படியாய் இந்த தொற்றுநோய் மருத்துவமனை வீட்டிலிருந்து மரித்தோரின் மத்தியிலிருந்து வெளியே வருவேன். Wherever this body might fall and wherever it might land, whatever it is, I'll come out someday because He promised it to me, and we believe it. Yes, sir, He's making one that cannot fall. இந்த சரீரம் எங்கே விழுந்தாலும், அது எங்கே விழுந்து கிடந்தாலும், அது என்னவா இருந்தாலும் நான் என்றோ ஒரு நாளில் வெளியே வருவேன். ஏனென்றால் அவர் அதை எனக்கு வாக்குப்படினார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆமையா, அவரே அந்த விழுந்து போக முடியாத ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Notice how the expecting mother on earth today, how the mother's body craves for certain things. I'm speaking, I guess, to hope you all the adults will understand. இன்றைக்கு பூமியின் மேல் தாயாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவள் எப்படி இருப்பாள் என்பதை கவனியுங்கள். எப்படியாக அந்த தாயினுடைய சரீரம் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஆவல் கொள்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிறதை வயதிற்கு வந்த அனைவருமே புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். The mother in the birth of the baby, if there's something lacking in her body, she begins to crave certain things. குழந்தையை வயிற்றில் சுமக்கும் தாய் அவளுடைய சரீரத்தில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டால் உடனே அவள் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆவல் கொள்ள துவங்குகிறாள். Look how Dad, I remember we was raised such a poor family, and we didn't have hardly anything to eat when we were kids. Many of you suffered that same thing. தந்தையார் எப்படி இருப்பார் என்பதை பாருங்கள். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் குழந்தைகளாய் இருந்தபோது எங்களுக்கு சாப்பிட எந்த காரியமும் இருந்ததில்லை. உங்களில் அநேகர் அதே காரியத்தினால் துன்பப்பட்டிருப்பீர்கள். So how that when before the babies to be born, mother would crave something and dad would just pinch corners everything to get it for her. ஆகையால் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னர் தாயார் ஏதோ ஒன்றுக்காக ஆவல் கொள்கிறாள். தந்தையாரோ மூளை முடுக்கிலெல்லாம் அதை தேடி அவளுக்காக கொண்டு வருவார். See, it's her the body, the calcium and so forth of her body and the vitamins that she needs. புரிகின்றதா? அது அவளுடைய சரீரத்திற்கு கால்சியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. Junie is being made up, see, and it craves for things, foods for the coming child. And how the parents, they try to get it so that baby will be born as perfectly and happy as possible. அந்த ஜூனி என்ற குழந்தை வளர்வதற்காக அவன் அந்த காரியங்களுக்காக வரப்போகும் குழந்தைக்கான உணவிற்காக ஆவல் கொள்கிறான். எப்படியாய் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை முழு வளர்ச்சியோடும் கூடுமானவரை மகிழ்ச்சியோடும் பிறக்கும்படி அவர்கள் அதை வாங்க முயற்சிக்கின்றனர். See how your parents will do that? எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் அதை செய்வார்கள் என்பதை பாருங்கள். When there's something needed, the mother gives witness of it. See, her system is made up. You understand? ஏதோ ஒன்று தேவைப்படுகின்ற போது அந்த தாய் அதை குறித்து சாட்சி பகர்கிறாள். பாருங்கள், அவளுடைய சரீர அமைப்பு அவிதம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு புரிகிறதா? That how that when there's something needed here to the oncoming child, the mother begins to crave for that. அதாவது வரப்போகும் அந்த குழந்தைக்கு இங்கே ஏதோ ஒரு காரியம் தேவைப்படும் போது அதற்காக அந்த தாய் எப்படியாய் ஆவல் கொள்கிறாள். Now, stop just a minute. Why do we have revivals? Why do we assemble ourselves together? Why am I always rebuking the people?
Why am I calling you Pentecostal women quit wearing paints, makeup, and bobbing your hair and stuff like that? Why am I saying that? இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம் நில்லுங்கள். நாம் ஏன் எழுப்புதல்களை நடத்துகிறோம்? நாம் ஏன் ஒன்றாக கூடுகிறோம்? நான் ஏன் எப்பொழுதுமே ஜனங்களை கடிந்து கொள்கிறேன்? நான் ஏன் பெந்தேகோஸ்தே ஸ்திரீகளாகிய உங்களை ஆடவரின் காற்சட்டைகளை அணிவதையும் முக ஒப்படைகளை செய்வதையும் உங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கொள்வதையும் இன்னும் அது போன்ற மற்ற காரியங்களையும் விட்டுவிடும்படி கூறிக்கொண்டிருக்கிறேன்? நான் ஏன் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன்? Because the old-fashioned way of Pentecost used to not do that. The real Bible way is not to do that. ஏனென்றால் பண்டைய நாகரிக முறை கொண்ட பெந்தேகோஸ்தேயினர் அபிதமாக செய்ததில்லை. அதை செய்வது உண்மையான வேதாகம வழியும் அல்ல. You wearing these shorts and clothes that pertains to man. Do you know the Bible says that that's an abomination to God? But we permit it. நீங்கள் இந்த குட்டைக்கால் சட்டைகளையும் புருஷனுடைய உடைகளையும் அணிந்து கொள்கிறீர்கள். அது தேவனுக்கு அருவருப்பானது என்று வேதம் கூறுவதை நீங்கள் அறியீர்களா? ஆனாலும் நாம் அதை அனுமதிக்கிறோம். Why does the Holy Spirit keep crying out? Knows there's something like in there. We must be in the full stature of Jesus Christ. We must be sons and daughters of God. We must act like God's children. ஏன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்? அங்கே ஏதோ காரியம் குறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சியில் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். Long ago, a little story was told. I noticed one colored brother sitting in the back. In the South, he used to sell slaves. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறு கதை கூறப்பட்டது. ஒரு கருத்த சகோதரன் அங்கே பின்னால் உட்கார்ந்திருப்பதை நான் கவனித்தேன். தென் பகுதியில் அவர்கள் அடிமைகளை விற்பது வழக்கம். When they had slaves down there, when slavery was before the Emancipation of the Proclamation, and they would go by and buy them people just like they would a used car dealer. அடிமைத்தன விடுதலை அறிவிப்பதற்கு முன்னர் அங்கே அடிமைத்தனம் இருந்தபோது அவர்கள் அங்கே அடிமைகளை வைத்திருந்தனர். அவர்கள் வியாபாரியிடம் சென்று ஒரு காரை வாங்குவது போன்று அவர்கள் ஜனங்களிடம் சென்று அடிமைகளை வாங்குவர். They had a bill of sales and sold them human beings just like they were used cars. You got a bill of sales with them. அவர்கள் கார்களை வாங்குவது போல மானிட வர்க்கத்தை அவர்களிடம் விற்றதற்கு விற்பனை ரசீதை அவர்கள் கொடுத்து வந்தனர். One time a buyer come by a broker and he'd go around these big plantations and buy slaves. ஒரு சமயம் ஒரு தரகன் மூலமாக வாங்குபவன் ஒருவன் வந்தான். அவர் அந்த பெரிய தோட்டங்களை சுற்றி பார்த்து அடிமைகளை வாங்குவார். And he come to a certain big plantation where they had many slaves and he wanted to see how many they had and there's all of them out there working. அவர் ஒரு பெரிய தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அநேக அடிமைகள் இருந்தனர். அவர்கள் எத்தனை பேர் என்பதை அவர் காண விரும்பினார். அங்கே அவர்கள் எல்லோருமே வெளியே வேலை செய்து கொண்டிருந்தனர். And they were sad. They were away from home. They was from Africa. They brought them over here. The Boers had brought them over and sold them for slaves. அவர்கள் வருத்தமாயிருந்தனர். அவர்கள் வீட்டிலிருந்து தூரமாயிருந்தனர். அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தனர். அவர்கள் அங்கிருந்து இவர்களை இங்கே கொண்டு வந்திருந்தனர். தென்னாப்பிரிக்க டச்சுக்காரர்கள் அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து அடிமைகளாக விற்றனர். And so they were sad. They know they never go back home again. They live and die in the land. எனவே அவர்கள் விசனமாயிருந்தனர். அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு ஒருபோதும் திரும்பிச் செல்ல மாட்டோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அந்த தேசத்திலேயே வாழ்ந்து மரிக்க வேண்டும். And many times they carry whips and whip them. They were property of the owner and he did with it what he wanted to. அவர்கள் அநேக முறை சாட்டைகளால் அடித்து கொண்டு செல்லப்படுவர். அவர்கள் அவர்களுடைய முதலாளியின் சொத்தாயிருந்தனர். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவானோ அதையே அவர்களுக்கு செய்தான். And he just if he killed it, he killed it. And if he whatever it was, he just did it. That's slavery, like Israel was, and many of the nations have been brought into slavery. அவன் அவர்களை கொல்ல விரும்பினால் அவன் அவர்களை கொன்று விடுவான். அவன் என்னவெல்லாம் விரும்புகிறானோ அவன் அதை அவர்களுக்கு செய்வான். அது இஸ்ரவேலர் இருந்ததை போன்ற அடிமைத்தனமாகும். இன்னும் அநேக நாடுகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருந்தன. And they'd have to take the poor slaves and just slurp. They were crying all time and sad. அவர்கள் ஏழைகளான அடிமைகளையே எடுத்துக்கொண்டனர். அவர்கள் கடினமாக பாடுபட்டனர். அவர்கள் எல்லா நேரத்திலுமே அழுது கொண்டு துக்கமாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். But they noticed one of them slaves, young fella, he had his chest stuck out, his head up like that. They never had to whip him. Never had to tell him what to do. ஆனால் அவன் அந்த அடிமைகளில் ஒரு வாலிபனை கவனித்தான். அந்த அடிமை தன்னுடைய மார்பை உந்தி தள்ளிக்கொண்டும் தன்னுடைய தலையை இந்த விதமாக நிமிர்த்தி கொண்டும் இருந்தான். அவர்கள் அவனை ஒருபோதும் சாட்டையால் அடித்திருக்கவே இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவனுக்கு ஒருபோதும் கூறவே இல்லை. So that broker said, I want to buy that slave. He said he's not for sale. எனவே அந்த தரகன்
நான் அந்த அடிமையை வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு முதலாளியோ அவன் விற்பனைக்கு அல்ல என்றான். He said, I would like to buy him. He said, no, he's not for sale. உடனே இவன், நான் அவனையே வாங்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு அவன், இல்லை, அவன் விற்பனைக்கு அல்ல என்றான். Said, is he the boss of the rest of them? Said, no. Said, he's not the boss, he's slave. அதற்கு அந்த தரகன், மற்ற எல்லோருக்கும் தலைவனாயிருக்கிறானா என்றான். அப்பொழுது அவன் இல்லை என்று கூறினான். மேலும் அவன் தலைவனும் அல்ல, அவன் ஒரு அடிமையே என்றான். He said, well, maybe you feed him different than you feed the rest of them. Said, no, they all eat out in a galley together. அதற்கு இந்த தரகன், ஒரு கால் நீர் மற்றவர்களை போஷிப்பதை காட்டிலும் இவரை வித்தியாசமாக போஷிக்கலாம் என்றான். அப்பொழுது முதலாளியோ, இல்லை, அவர்கள் எல்லோருமே அடிமைகளை கொண்டு துடுப்புகளினால் இயக்கப்படுகின்ற அந்த கப்பலில் உள்ள சமையல் அறையில் தான் சாப்பிடுகிறார்கள் என்றான். He said, what makes that boy so much different than the rest of them? பின்னும் அவன், ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் அந்த பையனை அவ்வளவு வித்தியாசமாக்குகிறது எது என்று கேட்டான். He said, here's one thing I wondered for a while too. But that boy, an alien from Africa, but in Africa his father is a king of the tribe. And yet he's an alien away from home. He conducts himself as a king's son. அதற்கு இதோ ஒரு காரியம் உண்டு. நானும் கூட கொஞ்ச காலம் வியந்து வந்தேன். ஆனால் அந்த பையன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு அந்நியன். ஆயினும் ஆப்பிரிக்காவில் அவனுடைய தகப்பனார் அந்த பழங்குடி மரபினருக்கு ராஜாவாக இருக்கிறாராம். அதே சமயத்தில் அவன் தூரமாய் வீட்டிலிருந்து வந்துள்ள ஒரு அந்நியனாகவே இருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் தன்னை ஒரு ராஜகுமாரன் போன்றே நடத்திக் கொள்கிறான் என்றான். He knows that across the land that his father is the king of the tribe. And now he conducts himself because he knows he's the son of a king. இந்த நாட்டிற்கு அப்புறத்தில் அவனுடைய தந்தை பழங்குடியினரின் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் ஒரு ராஜாவின் குமாரன் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் இப்பொழுதும் அவன் தன்னை ராஜாவின் குமாரனாகவே நடத்திக் கொள்கிறான் என்றான். Oh, brother, sister, you and I in this world that we live, let's conduct ourselves as sons and daughters of God. Oh, சகோதரனே, சகோதரியே, நாம் ஜீவிக்கின்ற உலகத்தில் நீங்களும் நானும் நம்மை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நடத்திக் கொள்வோமாக. We're aliens here, but our behavior ought to be according to the commandments of God, that we are sons and daughters of God. நாம் இங்கே அந்நியர்களாய் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய நடத்தையோ நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம் என்ற தேவனுடைய கட்டளையின்படியாக இருக்க வேண்டும். Our behavior, we should act and do and everything according to what the laws God laid down. நம்முடைய நடத்தை, நாம் செயல்பட வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் தேவன் வைத்துள்ள பிரமாணங்களின்படியாய் அமைந்திருக்க வேண்டும். And it's an abomination for a woman to wear a garment that pertains to a man. It's wrong and sinful for her to cut her hair. The Bible said so. Uncommon thing for her to even pray. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிப்பது அருவருப்பானதாயிருக்கிறது. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பதும் தவறானதாயும் பாவமுள்ளதுமாயிருக்கிறது. அவள் ஜெபிப்பதும் கூட வழக்கத்திற்கு மாறானது என்ற வண்ணமாகவே வேதம் கூறியுள்ளது. You say, what about this? Someone got asked me, a great noted minister not long ago, said, Brother Branham, come on and lay hands on you. Said, you're going to ruin your ministry. I said, what? Said, bawling them people out like that. நீங்களோ இதை குறித்து என்ன என்று கேட்கலாம். அண்மையில் குறிப்பிடத்தக்க பெரிய ஊழியக்காரர் ஒருவர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, வாருங்கள், நான் உங்கள் மீது கரங்களை வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்றார். மேலும் அவர், நீர் உம்முடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அதற்கு நானோ என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவர், நீர் ஜனங்களை நோக்கி எப்பொழுதும் ஒரு விதமாக கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கிறீர் என்றார். I said, I'm telling you, I said, I believe that. I'm a Pentecostal too. I believe that women shouldn't wear short hair, shouldn't wear pants and these things like that, the way they do it, paint their faces up. Said they shouldn't do that, but said God called you to pray for the sick. அதற்கு நான் கூக்குரலிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறி, மேலும் நானும் கூட ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன், ஸ்திரீகள் குட்டையான தலைமுடியை வைத்திருக்க கூடாது என்பதையும் ஆண்களின் கால்சட்டைகளை அணியக்கூடாது என்பதையும் அந்த விதமாக அவர்கள் செய்கிற இந்த காரியங்களும் அவர்களுடைய முகங்களுக்கு வர்ணம் பூசுதலும் போன்றவைகளை செய்யக்கூடாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றும் அவர்கள் அதை செய்யக்கூடாது என்றும் கூறினார். மேலும் அவர், ஆனால் தேவன் உம்மை வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படிக்கே அழைத்தாரே என்று கூறினார். அதற்கு நான், அவர் என்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு அழைத்தார் என்றேன். ஆம். And he said, I believe in that, but said, you think I said, yes, look what you got, all these big programs, televisions and everything else. I ain't got nothing but God to answer to. That's right. I said, I don't have nothing but God to answer to. அதற்கு அவர், நான் அதில் விசுவாசம் கொள்கிறேன், ஆனாலும் நீர் அதை சிந்திக்கிறீரா என்று கேட்டார். அப்பொழுது நான், ஆம், நீங்கள் பெற்றுள்ள இந்த எல்லா பெரிய நிகழ்ச்சிகளையும்
தொலைக்காட்சிகளையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நோக்கி பாருங்கள். நான் தேவனுக்கு பதில் கூறுவதை தவிர வேற எதையும் பெற்றிருக்கவில்லை என்றேன். அது உண்மை. நான் தேவனுக்கு பதில் கூற வேண்டியதை தவிர வேறொன்றையும் நான் பெற்றிருக்கவில்லை என்றேன். He said, you're going to ruin your ministry. I said, any ministry that the Word of God will ruin ought to be ruined. That's right. Certainly. That's exactly. அப்பொழுது அவர், நீர் உம்முடைய ஊழியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அதற்கு நான், தேவனுடைய வார்த்தையை பாழாக்கும் எந்த ஊழியமும் பாழாக்கப்பட வேண்டியதே என்றேன். அது உண்மை. நிச்சயமாகவே அது முற்றிலும் உண்மையே. He said, well, you're going to ruin it. I said, who's going to tell it then? Somebody's got to say it. Somebody's got to stand for that what's truth, no matter what it hurts. அதற்கு அவர், நீர் அதை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர் என்றார். அப்பொழுது நான், அப்படியானால் யார் அதை சொல்லப் போகிறார்கள்? புரிகிறதா? யாராவது அதை கூறத்தான் வேண்டும். அது எதை புண்படுத்தினாலும் பொருட்படுத்தாமல் யாராவது ஒருவர் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கத்தான் வேண்டும் என்றேன். And friends, as Christians, as people that believe we're going to heaven, the Holy Spirit itself will type us in the Word of God. நண்பர்களே, கிறிஸ்தவர்கள் என்னும் முறையில் நாம் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கின்ற ஜனங்களாய் இருக்கின்றபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை தேவனுடைய வார்த்தையில் மாதிரியாய் இருக்க செய்வார். He said, you know what you ought to do? Said, people believe you to be a prophet. Said, you ought to be teaching these women how to get gifts of prophecy and things like that. And great higher things instead of little things. அதற்கு அவர், நீர் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, ஜனங்கள் உம்மை ஒரு தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறார்களே என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்து அவர், நீ இந்த ஸ்திரீகளுக்கு இந்த சிறு காரியங்களுக்கு பதிலாக தீர்க்கதரிசன வரங்களை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விதமான காரியங்களை, மகத்தான உயரிய காரியங்களை போதிக்க வேண்டுமே என்றார். I said, how am I going to teach them algebra when they won't even learn their ABC? When they won't even do the common thing, the natural thing. How are you going to tell them high thing? அப்பொழுது நான், அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே கூட அறியாதிருக்கையில் நான் எப்படி அவர்களுக்கு இயற்கணிதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்? அவர்கள் சாதாரண காரியத்தை பாருங்கள், அந்த இயற்கையான காரியத்தையும் கூட செய்யாமல் இருக்கும்போது நீர் எப்படி அவர்களுக்கு மேலான காரியங்களை சொல்ல போகிறீர் என்று கேட்டேன். When you won't even start from the, you want to get on top of the ladder before you hit the first, that's the reason you follow. நீங்கள் இன்னும் துவங்காமலேயே இருக்கும்போது, நீங்கள் ஏணியின் முதற்படியில் காலை வைப்பதற்கு முன்னரே அதன் உச்சியை அடைய விரும்புகிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் விழுகின்றீர்கள். புரிகின்றதா? Begin at the bottom and climb right on up as God leads you up. See, cope your life with every bit of the word that God has ordained for you to do. ஆனால் நீங்கள் கீழே துவங்கி தேவன் உங்களை வழிநடத்துகிற விதமாகவே மேலேறி செல்லுங்கள். புரிகின்றதா? உங்களுடைய ஜீவியத்தை சரியாக அமைத்துக் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிற வார்த்தையின் ஒவ்வொரு துணுக்கையும் பின்பற்றுங்கள். Now, think how that God, we should behave ourselves and act like Christians. Our conduct should be like Christians. இப்பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் நம்முடைய நடத்தையும் செயலையும் கிறிஸ்தவர்களை போன்று நடத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை கிறிஸ்தவர்களை போன்று இருக்க வேண்டும். Because we are aliens here. ஏனென்றால் நாம் இங்கு அந்நியர்களாய் இருக்கிறோம். This is not our home. No, we were just put here temporarily. We've got to go. Every one of us. இது நம்முடைய வீடு அல்ல. இல்லை, நாம் தற்காலிகமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இன்றிரவு இங்கிருந்து போக வேண்டும். Now think, if God in his mercy has the mother, before the little baby's born, it's a craving for some vitamin, and the mother's word speaks forth. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். தேவன் அவருடைய இரக்கத்தினால் அந்த தாய் சிறு குழந்தையானது பிறப்பதற்கு முன்னர் அவள் சில ஊட்டச்சத்துக்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அந்த தாயினுடைய வார்த்தைகள், Dad, I want cantaloupe or watermelon. I want something other. It's out of. Well, he'll do everything he can to get that because he knows that he wants his child born as perfect as they can be. And he'll do everything that he's able to do to get it. தந்தையே, எனக்கு முலாம் பழம் அல்லது தர்பூசணி பழம் வேண்டும், எனக்கு மற்ற ஏதாவது ஒன்று வேண்டும் என்று வெளிப்படையாக கூறப்படுகின்றன. ஏன்? அவன் அதை கொண்டு வரும்படி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வான். ஏனென்றால் அவனுடைய குழந்தை எந்த அளவு பரிபூர்ணமாக பிறக்க முடியுமோ அந்த அளவு பரிபூர்ணமாக இருக்கவே அவன் விரும்புகிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். புரிகின்றதா? அவன் அதை கொண்டு வர தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வான். How much more able is he to get it? He's a creator. அப்படியானால் அவர் அதை தரும்படி எவ்வளவு வல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு சிருஷ்டிகர். Now think how able he is to prepare us a body to live like his own glorious body. இப்பொழுது நாம் ஜீவிக்க விரும்பினால் அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண அவர் எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். If we want to live, there's something in us calls to live. And there's something in us that calls to do right.
then God will call somebody on the platform or the pulpit that will preach the absolute truth. நமக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியமே நம்மை ஜீவிக்கும்படி அழைக்கிறது. நமக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியமே சரியானதை செய்யும்படி அழைக்கிறது. அதன் பிறகு தேவன் யாரோ ஒருவரை மேடையின் மேல் அல்லது பிரசங்கமிடத்தின் மேல் அழைத்து முற்றிலுமான சத்தியத்தை பிரசங்கிக்க செய்வார். Why? See, it shows you that if you're a real child of God, you'll be in a crowd. God, take it away from me. Circumcise me from this. Take these things away from me. ஏன் புரிகின்றதா? அது உங்களை காண்பிக்கிறது. அப்பொழுது நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், தேவனே அதை என்னிலிருந்து எடுத்து போடும், இதிலிருந்து என்னை விருத்தச்சேதனம் செய்யும், என்னிலிருந்து இந்த காரியங்களை எடுத்து போடும் என்று கதற ஆரம்பிப்பீர்கள். Why? It's needed for your heavenly home that you're going to, where He's gone to prepare. You've got to be a real word bride of Christ. ஏன் நீங்கள் செல்ல போகின்ற உங்களுடைய பரலோக வீட்டிற்கு அது தேவைப்படுகிறது. அவர் அதை ஆயத்தம் பண்ண அங்கே சென்றிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையான வார்த்தை மனவாட்டியா இருக்க வேண்டும். I was preaching a few nights ago on the sacrifice in the days of the atonement. I was preaching on the only place that God, the only church that God will meet a man in, and that's in, he said, the place that He put His name. ஒரு சில இரவுகளுக்கு முன்பு பாவ நிவாரண நாட்களில் செலுத்தப்பட்ட பலியை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். தேவன் ஒரு மனிதரை சந்திக்கும் ஒரே ஸ்தலத்தை, ஒரே சபையை, அதற்குள்ளாகவே அவர் தம்முடைய நாமத்தை வைக்கிறார் என்று அவர் கூறினதின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். He said, I won't meet them in any other place but the place, the gate that I put my name in. அவர் நான் என் நாமத்தை வைத்திருக்கும் அந்த வாசலை, அந்த இடத்தை தவிர வேறெந்த இடத்திலும் நான் அவர்களை சந்திக்க மாட்டேன் என்றார். Now, He won't meet you in the Methodist gate, Baptist gate, or Pentecostal gate, or any of them, but He put His name in His Son. He said, I came in my Father's name. இப்பொழுது அவர் உங்களை மெத்தோடிஸ்ட் வாசலில், பாப்டிஸ்ட் வாசலில் அல்லது பெந்தேகோஸ்தே வாசலில் அல்லது அவைகளில் எதிலுமே சந்திக்கிறதில்லை. ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை அவருடைய குமாரனில் வைத்திருக்கிறார். அவர் நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் என்றார். Any man comes in, any child comes in his father's name. I come in the name of a Branham because my father was a Branham, and you come in your name because that was your father's name. எந்த மனிதனும் எந்த பிள்ளையும் தன்னுடைய தகப்பனுடைய நாமத்திலே வருகிறான். நான் ஒரு பிரணாமின் நாமத்திலே வந்திருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு பிரணாமாக இருந்தார். நீங்கள் உங்களுடைய நாமத்தில் வருகின்றீர்கள், ஏனென்றால் அது உங்களுடைய தகப்பனுடைய நாமமாயிருந்தது. And Jesus, the Son, came in the Father's name. And He said He put His name in this gate that I put my name in. That was the sacrifice. And in Jesus Christ is the only place that you'll ever find fellowship and worship to God. குமாரனாகிய இயேசு பிதாவினுடைய நாமத்தில் வந்தார். அவர் தம்முடைய நாமத்தை நான் இந்த வாசலில் என்னுடைய நாமத்தை வைத்திருக்கிறேன், அது பலியாயிருந்தது என்று அவர் கூறினார். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஸ்தலத்திற்குள்ளாகவே எப்போதும் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளவும் ஆராதிக்கவும் முடியும். You say, well, I belong to the church. That don't make one thing different. You've got to be in Christ. நீங்களோ நான் அந்த சபையை சேர்ந்தவன் எனலாம், அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். A certain denominational minister the night said to me, he said, Mr. Branham, look here. Jesus said, whosoever believeth. The Bible said, whosoever believeth that Jesus Christ is the Son of God, is born of the Spirit of God. ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சேர்ந்த ஊழியக்காரர் அன்று ஒரு நாள் என்னிடத்தில், திரு பிரணாம் அவர்களே, இங்கே பாருங்கள், இயேசு விசுவாசிக்கிற எவனும் என்றார். மேலும் வேதம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்றார். I said, don't the Bible also say that no man can call Jesus the Christ only by the Holy Ghost? அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று வேதம் கூறவில்லையா என்றேன். You can't make the Bible lie. It's got to hook right in. புரிகின்றதா? நீங்கள் வேதாகமத்தை பொய்யாக்க முடியாது, அது சரியாக பொருந்த வேண்டியதா இருக்கிறது. So you have to become absolutely born again of the Holy Spirit in you, that witness out yourself, you know that He is the Son of God. ஆகையால் நீங்கள் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவராய் இருக்க வேண்டும். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக சாட்சி பகருகிறார். And then if you are in a part, if you are a child of God in the Word of God, how can you deny the Word? ஆகையால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், நீங்கள் அதில் ஒரு பாகமாய் இருந்தால், உங்களால் எப்படி வார்த்தையை மறுதலிக்க முடியும்? How can the Holy Spirit make you believe a creed that you have to do something like this when the Bible said something else? வேதம் ஒரு காரியத்தை கூறியிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களை ஒரு கோட்பாட்டை விசுவாசிக்க செய்ய வைத்து இந்த விதமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூற முடியும்?
when you have to join a church and do this or do that, when the Bible plainly tells you what to do. See? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் வெளிப்படையாக கூறுகிற போது நாம் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள வேண்டும், இதை செய்ய வேண்டும் அல்லது அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள். புரிகின்றதா? And then when you see that, then you jump right into it and you're right with it. Then you just keep moving right on up and just grow. ஆகையால் நீங்கள் அதை காணும்போது நீங்கள் அதற்குள்ளாக குதிக்கின்றீர்கள், அதன் பின்னர் நீங்கள் அதனோடு ஒப்புரவாகின்றீர்கள், அது அப்படியே முன்னேறிக்கொண்டே சென்று வளர்கிறது. It's like a germ coming into the womb of a woman with the egg. And then when that little egg begins to develop and begins to spread forth germs, they don't put one human germ, the dog germ, the cow germ. It puts all human germs. முட்டையோடுள்ள ஒரு ஸ்திரீயின் கர்ப்பப்பைக்குள் ஒரு உயிரணு உள்ளே வருவது போன்றே ஆகும். அப்பொழுது அந்த சிறு முட்டை வளர துவங்கும் போது, அது உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் போது, அது ஒன்று மனித உயிரணுவாகவும், மற்றொன்று ஒரு நாயினுடைய உயிரணுவாகவும், மற்றொன்று ஒரு பசுவின் உயிரணுவாகவும் உற்பத்தி செய்கிறதில்லை. அது எல்லாவற்றையுமே மனித அணுக்களாகவே உற்பத்தி செய்கின்றன. And when a child of God, when that predestinated, that's a bad word to use, but it's God's Bible. The foreknowledge of God could predestinate, make everything work to His honor. ஒரு தேவனுடைய பிள்ளை முன்குறிக்கப்பட்டிருக்கும் போது அது உபயோகப்படுத்துவதற்கு ஒரு மோசமான வார்த்தையாயிருக்கிறது, ஆனாலும் அது தேவனுடையதாயிருக்கிறது. இங்கே தேவனுடைய வேதாகம் இருக்கிறது. தேவனுடைய முன்னறிவானது அவருடைய மகிமைக்கென்று கிரியை செய்யும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் முன்குறிக்க முடியும். When that predestinated seed that you was to be, and God calls you, and that little eagle of a seed in there heard the word of God, it will build on top one word, on top the other, on top the other, on top the other, and it will not mix with any cream. நீங்கள் அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கும் போது, அங்கே உங்களுக்குள்ளாக ஒரு சிறு கழுகின் வித்தானது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுவே ஒன்றன் மீது ஒன்றாக, ஒரு வார்த்தையின் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக, ஒன்றன் மீது ஒன்றாக கட்டும். அது எந்த கோட்பாடோடும் கலவாது. Notice in these gates, every day they should eat new kosher, and there would be no leaven found among them through the 7 days. Is that right? கவனியுங்கள், இந்த வாசல்களில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய அப்பத்தை புசிக்க வேண்டும். 7 நாட்கள் அளவும் அவர்களுக்கு மத்தியில் புளித்த மாவு காணப்படக்கூடாது. அது சரிதானே? The 7 church ages then. No unleavened, no creed, no nothing added. It has to be absolutely unleavened bread. No leaven shall be found among you at all. ஆகையால் 7 சபை காலங்களிலும் எந்த புளிப்பும் எந்த கோட்பாடும் எதுவுமே சேர்க்கப்படக்கூடாது. அது முற்றிலுமான புளிப்பில்லாத அப்பமாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு மத்தியில் புளிப்பே காணப்படக்கூடாது. Just to leaven the word itself. That's the only, that word is God, and God was made flesh in the person of Jesus Christ, which that is the gate. வெறுமன புளித்த மாவல்ல, வார்த்தை மாத்திரமே. அது மாத்திரமே காணப்பட வேண்டும். வார்த்தை தேவனாயிருக்கிறது. தேவன் வாசலாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் நபருக்குள் மாம்சமானார். There's a gate I meet you in to worship when you follow the commandments of God. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றும் போது நான் உங்களை சந்திக்கிற வாசல் அதுவே ஆகும்.